பேக் வித் another வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் பியாகோன்ற பிராண்டில் இந்த ஆல் நியூ வெஸ்பா 2021 BS6 வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம். இது டாப் வேரியன்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஸ்பெக்லேருந்து போயிடுவோம். இது 125cc ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த மாடல் BS6 வேரியன்ட் இது. அண்டு சிங்கிள் சிலிண்டர் அண்ட் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பைக்கோட பவர் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா 9.7 bhp அண்ட் 9.6 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது வண்டி. அண்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 6 கலர் வேரியன்ட்ஸ் கிடைக்குது. இது ஒயிட்டு அண்டு டாப் வேரியண்ட்டு VXL இந்த மாடல் பேர். அண்ட் வண்டி சேஸ் பார்த்தீங்கன்னா மோனோகாக் ஃபுல்லி வீல்டு நோ போல்ட் சஸ்பென்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட பெயிண்ட் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 3 கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. அண்டு ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 7.4 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. எங்கேயுமே அந்த போல்டுலாம் இல்லாமல் அழகாக அங்கே ஃபுல்லாக அப்படியே வெல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்க வண்டி. அங்கங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்க இன்னுமே உங்களுக்கு ரொம்பவுமே அப்படியே ஒரு ராயலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு பைக்கோட டயர் செக்ஷன்ஸ் பார்த்துருவோம் வாங்க. அண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் டயர் செக்ஷன் 110/70 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 120/70 செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஃப்ரண்ட் டயரோட டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 200 mm டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. பேக் பார்த்தீங்கன்னா 140 mm டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அண்டு பைக்கோட ஃபுல் வெயிட் பார்த்தீங்கன்னா 140 kgs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா BS4ல் ஹாலோஜன் கொடுத்துருந்தாங்க. BS6ல் வந்து LED கொடுத்துருக்குறாங்க. அண்டு நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜனில் தான் ஒன்றுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய செக்மெண்ட் அப்படியே வச்சுருக்காங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா ABS கிடையாது, இது வந்து CBS சென்ட்ரல் பிரேக்கிங் சிஸ்டம். அண்டு வண்டி பிரேக் பைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹைவேல ஓட்டி பார்த்தேன், ஒரு பெருசாக ஒரு இது இல்லாமல் அடித்தா வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அப்படிதான் சொல்ல முடியும். அண்டு யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வாங்கலாம். அது பெரிய விஷயமே கிடையாது, யார் வேணா வாங்கலாம். மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் ஓட்டலாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் வண்டி 4 கிலோ வெயிட்டு. அண்டு ஆன் ரோடு எவ்வளோ மச்சான் ஆகுது? 1,37,000 இந்த வண்டியோட ஆன் ரோடு. அந்த வீடியோ எடுக்கிறது தான் வண்டியோட ஓனர் ஆய்குமார். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அவரை. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே ஆனலாகில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஆர்னிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வெஸ்பான்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் போட்டிருக்காங்க. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்டு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம் இந்த ரேட்டுக்கு. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த இடத்துல மோடு கொடுத்துருக்காங்க இதை மாற்றுறதுக்கு. அண்டு காட்டுங்க, இது வந்து ஆவரேஜ் ட்ரிப் A, ட்ரிப் B, அப்புறம் டைம் இதிலே கொடுத்துருக்குறாங்க. அண்டு இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பெருசாக எதுவும் வைக்க முடியாது, ஃபர்ஸ்ட் வேலெட் எதாவது வச்சுக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சமாக தான் இருக்குது ஸ்பேஸஸ் இங்கே. அண்டு இந்த இடம் கால் வைக்கிற இடம் இன்னும் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கால் வைக்க உட்கார. அண்டு கம்பேர்ட் டு BS4, BS6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக் கிடையாது. இந்த இடம் அந்த சோக் வைக்கிற இடம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது காட்டேன், இந்த சோக் வைக்கிற இடம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் சோக் கிடையாது இந்த மாடலில். அந்த சீட்டிங்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. அண்டு இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துருவோம். அண்டு சீட்டுக்கு கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே கொஞ்சம் ஸ்பேஸை தான் கொடுத்துருக்குறாங்க. அண்டு இங்கே ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நமக்கு நைட் டைமில் தான் பொருள் எடுக்கிறதுக்கு. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க இடத்த. ஒரு ஹெல்மெட் வைக்கலாம் அந்த அளவு தான் இடம் இருக்குது உள்ளார. அது ஃபியூல் டேங்க் இங்கே இருக்குது. ஓகே. அண்டு
பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் கொடுத்துருக்குறாங்க. பல்ப்ஸ் தான், இண்டிகேட்டர் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நம்பர் பிளேட் தெரியுற மாதிரி. அண்டு இது சென்சார் நைட்டில் மட்டும் தான் எரியும்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னாங்க. எனக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டை கழுவி ஊற்றுனா ஓனர் கழுவி ஊற்றிங்க. அண்டு இந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் வந்து ஃப்ரண்ட்லேருந்து அப்படி அழகாக கொண்டு வந்து பேக்கில் முடிச்சிருக்காங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கவே. மற்ற ஸ்கூட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஒன்றுமே ஒரு ப்ரீமியமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் தான். இந்த இட்டாலியன் ஃபினிஷிங் சொல்லுவாங்க இல்லையா, அது இதோட மேனுஃபேக்சரிங் ஆக்சுவலாக இட்டாலியன் தான். அண்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கிக்கர் கொடுத்துருக்குறாங்க, செல்ஃப் ஸ்டார்ட் வித் கிக்கர் இருக்குது, கிக்கரும் இருக்குங்க. அண்டு சென்டர் ஸ்டாண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுட் பேக்ஸும் நல்லா இருக்குது. ஸ்டீல் ஃபுட் பேக்ஸ் இது ஆக்சுவலாக இது புது வண்டி, அதனால் ஒன்றும் எதுவும் பிரிக்கல. ஃபுட் பேக்ஸும் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஒருத்தர் உட்காந்துட்டு வரலாம், நல்லாவே இருக்குது கால் வைக்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்பான்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்குறாங்க. கால் வைக்க நல்லாவே இருக்குது. எல்லாமே சாலிடாக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் சாலிடாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷ். இந்த இடம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபினிஷ் வரும், மற்றெல்லாம் மெட்டல் ஃபினிஷ் தான். அந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லா சாலிடான மிரர்ஸ் தான். நல்லாவே உங்களுக்கு ஹைவேல போகும்போது நல்லா சூப்பராக இருக்குது மிரரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்டு வாங்கலாம் ஓட்டி பார்த்துட்டு இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் ஆக்ஷன் கேமராவது அடாப்டர் மாட்ட மறந்துட்டேன், மைக் அடாப்டர் மாட்ட மறந்துட்டேன். அதனால உங்களுக்கு ஆடியோ இருந்திருக்காது. பைக் ஓட்டி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் நிறைய முறை ஓட்டியிருக்கேன், என் ஃப்ரெண்ட் வண்டி தான் அது நிறைய முறை ஓட்டியிருக்கேன். சூப்பராகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்கூட்டி செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியமாக ஒரு செக்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக வெஸ்பா ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஆஸ் யூஷுவல் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட். அண்ட் பை ஃப்ரம் ஆல்வின். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் டாட்டா பை பை. இன்னொரு வீடியோவில்